சாந்தி. अव्यक्त समिगை 26 सितंबर 2024. बाबा ने क्या சொல்றாருன்னா, अब विश्व की आत्माओं की अनेक प्रकार की इच्छाएं अर्थात कामनाएं पूर्ण करने का दृढ़ संकल्प धारण करो. குழந்தைகளே, இப்பொழுது உலகத்தின் ஆத்மாக்களின் அநேக விதமான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான திட சங்கல்பங்கள் வையுங்கள். நேற்று கூட புரிய வச்சார் இல்லையா? அதனால இன்னொருத்தருக்கு வீடு வேணும், அதுக்காக நம்ம முயற்சி பண்றது. உங்களுக்கு கார் வேணும், அது இல்லை. ஆத்மாவுக்கு என்ன வேணும்? சுக் சாந்தி பவித்ரதா வேணும், நிர்விகாரி நிலை வேணும், டென்ஷன் இல்லாத லைஃப் வேணும், குஷி வேணும். இந்த சூக்ஷ்ம பிராப்திகளை எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கான திட சங்கல்பம் நம்ம வைக்கணும். औरों की इच्छाएं पूर्ण करना अर्थात स्वयं को इच्छा मात्रम अविद्या बनाना. ஸோ எப்ப நம்ம மற்றவங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யணும்னு சங்கல்பம் வைக்கிறோமோ அதனுடைய அர்த்தம் எனக்கு ஆசை இருக்கக்கூடாது. கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருந்தாலே, இவங்க கொடுத்தா நான் கொடுப்பேன், எனக்கு கிடைச்சதுன்னா நான் கொடுப்பேன். அப்படி இல்லை. உங்களுக்கு தானாகவே பாபா கிட்ட இருந்து கிடைச்சிடும். நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். जैसे देना अर्थात लेना है, ऐसे ही दूसरों की इच्छाएं पूर्ण करना अर्थात स्वयं को संपन्न बनाना है. எப்படி மற்ற விஷயங்களை கொடுப்பதுதான் எடுப்பது. ஆசீர்வாதம் கொடுக்கறோம்னா ஆசீர்வாதம் கிடைக்குது, மரியாதை கொடுக்கறோம்னா மரியாதை கிடைக்குது. ஸோ எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாதான் கிடைக்குமோ அதே போன்று பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதுதான் உங்களை நீங்கள் நிரப்பிக் கொள்வதாகும். இது கர்மத்தினுடைய விதி. எப்ப மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ அப்ப தானாகவே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். सदा ही लक्ष्य रखो कि हमें सर्व की कामनाएं पूर्ण करने वाली मूर्ति बनना है. எனவே சதா இந்த ஒரு லட்சியம் வையுங்கள், நாம் அனைவரினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மூர்த்தியாக ஆக வேண்டும். ஸோ அந்த மூர்த்தியினுடைய சிலையினுடைய கை எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப ஆத்மா நானும் என்ன பண்றேன்? எல்லாருக்கும் கொடுக்குறேன். என்னுடைய ஆசையை பாபா பார்க்கறாரு. இந்த ஆத்மாவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எவ்வளோ ஆசை இருக்கு. அப்ப நான் இந்த குழந்தைய என்ன பண்ணிடுறேன்? ஃபில் பண்ணிடுறேன். நம்ம நிரப்பினா தானே நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம். அப்ப பாபா நம்ம முதல்ல என்ன பண்ணுவாரு? நிரப்பிடுறாரு. அதனால நாம இந்த சங்கல்பம் வைக்கணுமா, பாபா இந்த ஆத்மாவை நல்ல ஒரு கருவியா வச்சுக்கிட்டு இந்த ஆத்மா மூலமா நிறைய ஆத்மாக்களை நீங்க நிரப்பிடுங்க. மற்ற சகோதர ஆத்மாக்களை நிரப்புறதுக்கு என்ன ஒரு கருவியாக நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க, என் மூலமா கொடுங்க அப்படின்னு நம்ம பாபாவோட பேசணும். நல்லது. ஓம் சாந்தி.